ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம கோல்ட் ப்ரெஸ் ஆயில ஓட்டி அப்படியே ஃபில்ட்ரேஷன் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணலாமே, இந்த மாதிரி ஏன் ஃபில்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த கசடில் அந்த உள்ள இருக்க கசடில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அந்த காலத்தில் டைரெக்டாக செக்கில் போய் வாங்கிட்டு வந்ததை அந்த ஒரு கூஜா மாதிரி வச்சிருப்பாங்களே, செம்பு எதுலையாச்சும் ஒரு இதில் வாங்கிட்டு வந்து டெய்லி அதை மேலே ஒரு துணி கட்டி வீட்டில் வெயிலில் வச்சு வச்சு எடுப்பாங்க. ஏன்னா அந்த மாய்ஸ்சரை குறைக்கிறதுக்காண்டி அந்த காலத்தில் அந்த ப்ராசஸ் ஒரு வீட்லையுமே பண்ணுவாங்க. இப்போ இப்படி யாரும் பண்றது இல்லை. ஸோ அதனால நம்ம அப்படியே டைரெக்டா நீங்க வாங்கிட்டு ஃபில்ட்ரேஷன் இல்லாத டைரெக்டா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு குக் பண்ணீங்கன்னா அது எண்ணெயில வந்து அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அதோட டேஸ்ட் ஸ்மெல் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கசடெல்லாம் தனியா வந்துடுது. வெறும் பியூர் ஆயில் மட்டும் நமக்கு வந்துடுது. நீங்க நம்ம பேக் பண்ணி கொடுக்குறதுல அப்படியே வச்சிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு 12 months வரைக்குமே உங்களுக்கு ஆரோமா டேஸ்ட் எதுவுமே மாறாது. இப்போ ஒரு சில நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் கிளாஸ் பாட்டில்ஸ்ல எல்லாம் போகுது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவு வெதர் கண்டிஷன்ஸ் இவ்வளோ ஹாட்டாக இருக்காது, ஓரளவு மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதுவும் கிளாஸ் பாட்டில்ஸில் இருக்கிறதுனால அங்கே ஷெல்ஃப் லைஃப் எல்லாமே இங்கேருந்து பேக்கிங் போகிற ஸ்பெசிஃபிகேஷனாக 24 months, அதாவது 2 வருஷம் ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு போகுது. 2 years வரைக்குமே அங்கே நல்லா இருக்கு ஆயில். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது இதோட சத்துக்கள் அந்த மாதிரி இதில் எந்த வேரியேஷன் வராது. இந்த கசடை மட்டும் நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணி நம்ம ஆயில் தனியாக கசடை தனியாக பிரித்து அப்படியே கொடுக்குறோம். வேற எந்த அதில் கெமிக்கல் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது.